வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ ரீசெண்டாக பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குது. நாமளும் அதை செஞ்சு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு அரிசி பச்சரிசி வாங்கியிருக்கேன். இது கடையில் வாங்கினது தான். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், பளபளன்னு. இது வந்து காலரிக்காப்படி உலக்கு. இதுக்கு 2 உலக்கு அரிசி எடுத்துருக்குறேன். அரை உலக்கு பாசிப்பருப்பு எடுத்தால் போதும். நான் டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக 3/4 உலக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசி ஃபேன் காற்றுல காய வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வடை சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அதாவது பொரியிற அளவுக்கு வறுக்க வேண்டாம், வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும். இந்த மாதிரி அரிசி உதிரியாக தனித்தனியாக வரணும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் எடுத்து அரைச்சிட்டு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப மாவாக அரைக்க வேண்டியதில்லை, ரவை பதத்துக்கு இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நெய். இப்போ ஒரு வடைச்சட்டியில் 5 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் 5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அந்த நெய்யிலேயே அரைச்சி வச்ச இந்த மாவையும் போட்டு நல்லா கிண்டிடணும். கிண்டும் போதே அரிசி பருப்பு நெய் எல்லாம் சேர்த்து ஒரு வாசம் வரும். அப்புறம் தண்ணி இந்த பக்கம் நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதிக்கிற தண்ணி அதில் ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துடணும். அதிலேயே இது குண்டு வெல்லமும் ஏலக்காயும் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து ஊற்றிருக்கிறேன். அதையும் ஊற்றிட்டு துருவின தேங்காய் அதையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கைவிடாமல் கிண்டி விட்டுறணும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். அச்சு இருக்குதே, அது லாய்க்கப்படலை, அதனால் நாங்கள் கையிலே பிடிச்சி வச்சிட்டோம். எடுத்து இட்லி பானையில் வேக வச்சு கொழுக்கட்டை எடுத்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம், பிள்ளையாரை கூப்பிட்டு பூஜை போட்டுட்டு சாப்பிட சொல்லிட வேண்டியதுதான். பிள்ளையாருக்கு படைச்சிட்டோம். இதுதான் எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி சிம்பிளான பிரசாதம். பூஜை ரொம்ப ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன் நான். அவ்வளோதான், பூஜையும் போட்டாச்சு, விநாயகருக்கும் வச்சுட்டு அவரையும் சாப்பிட சொல்லியாச்சு. நாமளும் சாப்பிட்டோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ.